أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ்வினுடைய பேரன்பினால் ரமதானினுடைய நாட்களை மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அப்பால் அதனை நன்மைகளோடு கடந்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் உண்மையில் அதுதான் பிரயோஜனம் மிக்க ரமதானாக அமையும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, முடியுமான வரைக்கும் இந்த ரமதானில் நன்மைகளுக்காக போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகளை அதிகம் சம்பாதிக்கின்ற ஒரு காலமாக இதனை ஆக்கிக்கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். இபாதத்துக்களில் ஒரு உயர்ந்த இபாதத்து தான் அறிவை தேடுவது. அந்த அடிப்படையில் ஒரு அறிவுடைய மஜ்லிஸில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நபித்தோழர்கள் வாழ்விலே நடந்த சம்பவங்களை கற்றுக்கொள்வோம், அவர்களின் மீது நாங்கள் பற்றுக்கொள்வோம் என்ற துணைப்பொருளினூடாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக விரிவாக நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். கடந்த 4 அமர்வுகளிலும் அவர்களை பற்றித்தான் பேசினோம். இன்றும் அவர்களை பற்றித்தான் பேசுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இன்றோடு அவர்களுடைய வரலாற்றை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் அவர்களுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அவர்களுடைய குணாதிசயங்கள், பண்பாடுகள் தொடர்பான 10 வரலாற்று சம்பவங்களை தான் நாங்கள் நேற்றைய அமர்விலே கலந்துரையாடி இருந்தோம். இன்றும் அவ்வாறான சில வரலாற்று சம்பவங்களை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக, சமூக சேவகராக அவர்களுடைய பணியை எப்படி செவ்வனே நிறைவேற்றினார்களோ அதே போல அதற்கு நிகராக ஒரு குடும்ப தலைவராக, குடும்ப நிர்வாகியாக தனது பணிகளை சரியாக நிறைவேற்றி இருக்கிறார். நல்ல தந்தையாக அவர்கள் இருந்தார்கள், ரோஷமுள்ள தந்தையாக இருந்தார்கள், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுக்கிற ஒரு நல்ல தந்தையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு பிரபலமான சம்பவம் புகாரியிலே பதிவாயிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. நாங்கள் ஒரு பிரயாணம் போயிருந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போயிருந்தோம். அங்கே பைதாஉ அல்லது தாத்துல் ஜைஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை வந்தடைந்த போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாலை தொலைந்து விட்டது. ஒரு பிரபலமான ஒரு சம்பவம். தயம்மம் என்கின்ற ஒரு ஃபிக்ஹ் சட்டம் எங்களுக்கு கிடைத்ததற்கு பின்னால் இருக்கிற சம்பவம் இதுதான். அப்ப தாத்துல் ஜைஷிலே வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாலை தொலைந்து விடுகின்றது. அப்போது புறப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனால் புறப்பட முடியாது என்ற மாலையை காணவில்லை, பெருமதியான ஒரு மாலை காணவில்லை. எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து மாலையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், ஒவ்வொருத்தராக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இடத்திலேயே கொஞ்ச நேரம் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அந்த இடத்திலே பிரச்சனை என்னன்னா தண்ணீர் இல்லை. அது ஒரு பாலைவன பிரதேசத்திலே அறவே எந்த ஒரு தண்ணீரும் இல்லாத ஒரு இடம். இப்போதுதான் மக்கள் எல்லாம் வந்து முறையிடுகின்றார்கள், தொழ வேண்டும், தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது, ஆனால் வுது செய்வதற்கு தண்ணீர் இல்லை, என்ன செய்வது என்று முறைப்பாடு செய்ய தொடங்கிவிட்டார். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு ஒன்று வந்துவிட்டது. நம்முடைய மகள் ஆயிஷா அவர்களுடைய செயற்பாட்டினால் தானே இப்படி மக்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்து விட்டது, தொழவில்லை, தொழுகை கலாவாகும், வுது செய்யறதுக்கு தண்ணி இல்லாத ஒரு சந்தர்ப்பம் என்று தனக்குள் ஒரு கோபம் அவர்கள் ஏற்பட்டு விடுகின்றது. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகின்றார்கள். போய் உங்கள் மகள் ஆயிஷா என்ன செய்தார் என்று தெரியுமா? மக்கள் எல்லாம் முறைப்பாடு செய்ததால் அவருக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கேதான் இருந்தார்கள். அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மடியிலே தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். நித்திரை அல்ல, சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகிலே வந்து, மக்களை எல்லாம் இப்படி கஷ்டத்துக்கு உள்ளாக்கி விட்டாயே, தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமைக்கு மக்களை ஆளாக்கி தொழுகையையும் இப்பொழுது பாழாக்கி விட்டாயே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கையினால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த இடுப்பு பகுதியிலே ஒரு குத்து குத்தினார்கள், கண்டித்தார்கள். இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுந்திருக்கவும் முடியாது, அசையவும் முடியாது. ஏன்னா மடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு கடினமான ஒரு குத்து தான் குத்தினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. என்னன்னா, தன்னுடைய மகளாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தாலும் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டாயே என்று அவரை கண்டிக்கின்ற வகையில் அவ்வாறு ஒரு குத்து போட்டுவிட்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே அந்த இடத்தில் தான் அவர்கள் இரவு தங்குகின்றார்கள். காலையிலே எழும்புகின்ற போது மக்கள் எல்லாம் தண்ணீர் இல்லை, தொழவும் இல்லை என்று கவலையில் இருந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா வம்ஸஊ பிருஊசிக்கும் வஅர்ஜுலக்கும் என்று வரக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் இறக்கி தயம்மத்தினுடைய வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றார். நீங்க பலம் தஜிது மாஅன், தண்ணீரை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, சுத்தமான மேற்பரப்பிலே நீங்கள் தயம்மம் செய்து உங்களோட முகங்களையும் கைகளையும் தடவி கொண்டு தொழ முடியும் என்கிற சட்டத்தை இயக்கினான், இறக்குகின்றான். இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏசிய கவலையில் இருந்தார்கள். அடுத்த நாள் காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களால் தான் மக்களுக்கு ஒரு லேசான சட்டம் கிடைத்தது, உங்களால் தான் மக்களுக்கு ஒரு லேசான சட்டம் கிடைத்தது. நேற்று நீங்க மாலையை காணாமல் இருந்திருந்தால், நாங்க இவருக்கு தாமதிக்காமல் இருந்திருந்தால் ஒது செய்வதற்கு தண்ணீரைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டம் தான் நடைமுறையில் இருந்திருக்கு. ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கினதால் தான் அல்லாஹ் தஆலா அதனை இலகுபடுத்தி உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் ஒரு இலகுவான சட்டத்தை இறக்கி வைத்திருக்காங்க, நீங்கள் தான் காரணம் என்று சொன்ன போது அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது என்றும் சில ரிவாயத்துகள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை இலகுபடுத்தி கொடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். அந்த குர்ஆன் வசனம் அழகாக ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, சுத்தமான, தய்யிப் என்றால் சுத்தமான, ஸஈத் என்று சொல்றது மேற்பரப்பு, சர்ஃபேஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு மேற்பரப்பிலே நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் நேரடியான மொழிபெயர்ப்பு. நாங்கள் அதனை மண் என்றும் புழுதியான மண் என்றும் சொன்னாலும் கூட குர்ஆன் நேரடியாக கையாண்ட சொல் ஸஈத். ஸஈத் என்று சொல்வது சுத்தமான மேற்பரப்பு. அது மண்ணாலான மேற்பரப்பாக இருக்கலாம், சில இடங்களில் மண் இருக்காது. மண் தான் கட்டாயம் என்று மண் இல்லாவிட்டாலும் சுத்தமான பாறைகள் இருந்தால் பாறைகளில் கூட தயமம் செய்யலாம். கல்லினாலான பாறைகளின் மீது தயமம் செய்யலாம். இன்னும் சிலருக்கு சில நிர்பந்தமான சூழல் ஏற்படும். உதாரணமாக ஒரு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர், அவருக்கு மண்ணும் இருக்காது, தண்ணியும் நீக்காதான். ஆகவே அவருக்கு இருக்கக்கூடியது சுத்தமான மேற்பரப்பு அந்த சுவர் தான். அவர் இருக்கக்கூடிய சுவர்களிலே அவர் தயமத்தை செய்து கொள்ளலாம். இன்னும் சில நோயாளிகள் இருப்பார்கள், நிரந்தரமான கட்டிலேயே இருக்க வேண்டிய நோயாளிகள் இருப்பார்கள், நீண்ட காலத்துக்கு அப்படி இருக்க வேண்டியவர்கள். அவர்கள் இருக்கின்ற கட்டிலின் மேற்பரப்பிலேயே அவர்கள் சுத்தம் செய்து கொண்டு தயமம் செய்து கொண்டு தொழுது கொள்ளலாம். மார்க்கம் இலகுவான, பின்பற்றுவதற்கு மிக இலகுவான மார்க்கம் இஸ்லாம் தான். அதே மாதிரி ஒருவர் பயணத்திலே நீண்ட தூரம் விமான பயணங்களில் மேற்கொள்கின்றவர்களுக்கு சில நேரம் விமானத்துல போதிய அளவு தண்ணீர் இருக்காது, அல்லது தண்ணீரை பயன்படுத்துவதற்கு சில சிரமங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தாராளமாக விமானத்தினுடைய ஏதாவது ஒரு மேற்பரப்பிலே பறந்து கொண்டிருக்கிறார். நீண்ட ட்ரெயின், நீண்ட தூரம் ஓடக்கூடிய ரயில்வே பாதைகளிலே பயணிக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பதிலாக சுத்தமான மேற்பரப்பு, அல்லாஹ் சுத்தமான மண் என்று சொல்லியிருந்தான், துராப் என்ற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தி இருந்தா மண் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா மக்களுக்கு இலகுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் துராப் என்ற சொல் இருந்தும், மண்ணை குறிக்கிறதுக்கு எத்தனையோ சொல் இருந்தும் அதை ஒன்றையும் பயன்படுத்தாம ஸஈத் என்று பயன்படுத்தினோம். மேற்பரப்பு என்று சொன்னது மக்களுக்கு இலகுபடுத்துறதுக்காக. ஏன்னா மண் இல்லாத நேரத்திலையும் அது உதவும் பண்ணது. அதையும் ஒரு சட்டமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம் தான், தன்னுடைய மகளாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தாலும் அவர் தவறு செய்தால் அதை கண்டிக்கின்ற ஒரு தந்தையாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். உண்மையா ஒரு பெரிய ஒரு தவறு செய்யவும் இல்லை, அது வேண்டுமென்று நடந்த ஒன்று அல்ல, தவறுதலாகத்தான் ஒருவருடைய மாலை காணாமல் போகும். அப்படி இருந்தும் கூட மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீ நடந்து கொண்டா என்று சொல்லி தன்னுடைய மகளை கண்டித்த இந்த சம்பவம் எல்லா தந்தைமாருக்கும் ஒரு பாடம். நம்முடைய பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை
தவறு செய்கின்ற போது கண்டும் காணாமல் வளர்த்து விடுகின்ற தந்தையர்களாக, பொறுப்பற்றவர்களாக நாங்கள் இருந்து விடாமல் அவர்களை நெறிப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கின்றது. இதைவிட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், இதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நெறிப்படுத்திய ஒரு சம்பவமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இது என்ன சம்பவம் என்று பார்த்தால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருவருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பம். ரெண்டு மனைவிமார், ரசூலுல்லாஹ் ரெண்டு மனைவிமார், ரெண்டு பேருக்கு இடையில சண்டை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் மனைவிமார்களுக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டவர்கள் மனிதர்கள், இயல்பான அந்த சண்டைகள் ஏற்பட்டு தொழுகைக்கான இகாமத் சொல்லப்பட்டும் கூட அவர்கள் சத்தப்பட்டுக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு இருந்தார்கள். யாரு? உம்மஹாத்துல் முஃமினீன், ஈமான்ல உயர்ந்த தரமானவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். ஆனால் இந்த பொம்பளைகள் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்துட்டு, சண்டை உரத்துட்டு இகாமத்து சொல்லுது, சண்டை குடியில்லை, சத்தம் குறையில்லை, கட்டும் சத்தம் போட்டு ரெண்டு பேரும் பக்கத்துல தானே வீடு, பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தானே வீடு, அவங்க சண்டை பிடிக்கிறது பள்ளி கேட்கிறார்களுக்கு கேட்கு. அப்போது வழியே வந்து கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ரெண்டு பேரோட சத்தத்தை கேட்டு கோபமுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுடைய வாயில மண்ணள்ளி போட்டு போட்டு நீங்க தொலைவாங்க சொன்னாங்க. என்ன கத்துவை கத்துறாங்க, வாயில மண்ணள்ளி போட்டு போட்டு வாங்க தொழுவுறதுக்கு, சத்தம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் எச்சரித்தார்கள். அந்த மகளும் தானே சேர்ந்து அந்த சண்டையில் ஈடுபடுறாங்க, எனவே உரிமையோடு அவ்வாறு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே சொல்லல, அவங்க தொழுவிக்க போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்போது சொல்றாங்க, தொழுது முடிய எங்கட வாப்பா வருவார். அது என்னத்தை காட்டுதுன்னா, வளமையாக அவர் கண்டித்து வளர்த்து இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை. அவங்க தவறு செய்கிற நேரம் அதை அங்கீகரிச்சுட்டு போற ஒரு ஆளில் திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு, இப்ப நமக்கு பொறுப்பும் இல்லை, கணவன் பொறுப்புலைங்கிற ஒரு ஆள். ஆனாலும் அந்த தந்தை என்கின்ற அந்த வகிபாகத்தை அவர் சரியாக நிறைவேற்றுகின்றார். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், பாய் தொழுது முடிய வாப்பா வருவார், வந்து ஷூரா எனக்கு ஏசுவார், என்னை கண்டிப்பார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று தொழுது சென்ன மாதிரியே தொழுது முடித்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வந்தார்கள். வந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு தன்னுடைய மகள் ஆயிஷாவை கண்டித்தார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒன்றும் சொல்லல, அது அவருக்கு உரிமையான ஒருவர் அல்ல, அவர் ஏசுவார். ஆனால் தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, அதுவும் பள்ளிவாசலில் காமத் சொன்னதற்கு பிறகும் சத்தமிட்டு பேசிக்கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டிருந்ததை கண்டித்து மிக கடுமையான வார்த்தைகளால் அவரை கண்டித்தார்கள். ஆயிஷாவே, நீ இப்படியா நடந்து கொள்கிறாய் என்று கேட்டார்கள் என்று முஸ்லிமிலே பதிவான இந்த ரிவாயத்தை நாங்கள் படித்து பாருங்க. ஒரு நல்ல நிலையில திருமணம் முடித்து பெரிய நிலைமைக்கு வந்ததற்கு பிறகும் கூட தன்னுடைய பிள்ளை தவறு செய்வதை சுட்டிக்காட்டுகின்ற, தட்டி கேட்கின்ற ஒரு நல்ல ரோஷம் உள்ள தந்தையாகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவங்களோட குடும்பத்திலேயும் கூட பல பிரச்சனைகள் வந்துதான் நிற்கும். எனவே குடும்ப வாழ்க்கை என்பது தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு இடம்தான் என்பதையும் நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை சுற்றி தம் துணைவியர்கள் இருக்க பேச முடியாத அளவுக்கு துக்கம் மேலிட்டவர்களாக மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். வளர்ச்சி மனைவி மரங்கள் நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வோட பேசுகிற அமைதி, சத்தமும் இல்லை. ரசூலுல்லாஹ் வெறும் என்னென்ன அவ்வளவு சோகமாய்க்கிறார், ஏதோ ஒரு கடும் பிரச்சனை என்பதை எல்லோராலும் யூகிக்க முடிந்தது. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரிக்க வைக்க, நான் எதையேனும் சொல்ல போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவி ஹபீபா, அதாவது ஹாரிஜா, என்னிடத்தில் குடும்ப செலவு தொகையை உயர்த்தி தருமாறு கேட்க நான் அவரை நோக்கி எழுந்து அவரின் கழுத்தில் அடித்து விட்டேன் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார். அடிக்கல, அவர் சும்மா கேட்கிறாங்க, என்னுடைய மனைவி என்னகிட்ட காசு கூட தாங்க, செலவுக்கு நீங்க தான் காசு காணாது என்று சொல்லி நான் கோவப்பட்டு அவட கழுத்துல ஒரு அடியை அடிச்சுட்டு வந்திருந்தாங்க, நீங்க எனக்கு என்ன சொல்லுவீங்க? ரசூலுல்லாஹ் மூட மாத்தினதுக்கு ஒரு கேள்வியை கேட்டார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? அவர்கள் சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், அந்த பிரச்சனையில நானே முந்திட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனையில தான் நானே இவரை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவிமார்கள் இடத்திலே செலவை கூட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயம் தொடர்பாக தான் இப்போது நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டு இந்த இடத்திலே இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன் கோபம் வந்து விட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் தஅவால் இருக்கிறவரா, அவரோட வருமானம் முதல் மாதிரி இல்லை,
இப்ப அவர் நிறைய அவருடைய பிசினஸ் விட்டுட்டு அவருடைய தொழிலை விட்டு போட்டு நிறைய நேரங்களை இந்த தவாவுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார். எனவே மனைவிமாருக்கு செலவுக்கு அவர் ஒரு லிமிட்டடாகத்தான் செலவழிக்க முடியும். அப்படி இருக்க என்னுடைய மகள் ஆயிஷாவும் ரசூலுல்லாஹ்விடத்தில் அதிகமாக செலவுக்கு கேட்டு விட்டாரா என்ற கோபத்தினால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடிப்பதற்காக எழுந்து செல்கின்றார். ஒரு தந்தையாக அவர் செல்றார். ரசூலுல்லாஹ் யாரையும் அடிக்கல, அங்க மனைவிமார அங்க அவர் சோகமா உட்கார்ந்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தந்தையாக அந்த இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடிப்பதற்காக எழுந்து செல்கின்றார்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புதல்வி ஹப்சாவை நோக்கி எழுந்து செல்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய மகளும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மனைவியில் அவரும் அவருடைய மகளுக்கு அடிப்பதற்காக எழுந்து செல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இல்லாததை நீங்கள் கேட்கிறீர்களா? அவர் உங்களுக்கு போதுமான அளவுக்கு தந்துதானே இருக்கிறார், அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இன்னும் அவரை சங்கடப்படுத்துகிறீர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீதானையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இல்லாத எதையும் ஒருபோதும் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் செஞ்சது தவறுதான் என்ற அடிப்படையிலே அவர்கள் நடந்து கொண்ட அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இங்கேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளை, ஒரு குடும்ப விவகாரம், அவங்களோட ஹஸ்பண்ட் வைஃபுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய மகளை நெறிப்படுத்துகின்ற பொறுப்பு தனக்கு இருக்கிறது. கணவனுடைய வருமானத்துக்குள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அவரை பழக்கப்படுத்த வேண்டி இருக்கிறது என்ற அடிப்படையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட இந்த விதம் உண்மையில் இன்றைய தந்தைமாருக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வந்துவிட்டால் பிள்ளைகள் செய்வதை எல்லாம் அங்கீகரிக்கின்ற தந்தைமார் தான் இன்று இருக்கிறார். சமூகத்திலே பெரிய நல்ல முக்கியமான மனிதர்கள் இருப்பார், நல்ல மனிதர்கள், சமூக சேவைகளில் ஈடுபடுபவர்கள். அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு அனாச்சாரம் நடக்கும். அவர்களிடத்திலே போய் கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க சொல்றத பிள்ளைகளுங்க கேட்கிறான், நாங்க சொல்றது எனக்கு என்ன விருப்பம் இல்லதான் இப்படி செய்வதற்கு, எங்களோட வீட்டுல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் பிள்ளைகள் நிர்பந்திக்கின்ற போது எங்களால் எதுவும் செய்ய முடியும். இது ரோஷம் இல்லாத தந்தைமாரின் பதில். உண்மை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இருக்கிற ஒரு சின்ன விஷயத்துல கூட தன்னுடைய மகள் பிழையாக நடந்து கொள்வதை அங்கீகரிக்கின்ற ஒரு தந்தையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கவில்லை. சமூகத்துல நிறைய அனாச்சாரங்கள் நடக்குது. உண்மையில் குடும்ப தலைவராக அங்க இருக்கிற வாப்பாவுக்கு தந்தைக்கு அதனை தடுக்கின்ற அதிகாரம் இன்று அவரால் தான் இல்லாமல் ஆக்கப்படும். அவருடைய வளர்ப்பு முறை, அவர் அந்த பிள்ளைகளை வளர்த்து வந்த முறை, அதிகமாக பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து அல்லது அவர்கள் கேட்பதை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இஸ்லாமிய உணர்வு உள்ளவர்களாக வளர்க்காமல் விட்டதன் தவறுதான் குடும்பத்தில் ஒரு பாவம் நடக்கின்ற போது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் அந்த பாவம் நடக்கின்ற போது கூட அதனை தடுத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருப்பது என்பது மிகவுமே ஒரு மோசமான ஒரு நிலை, ஒரு அவமானத்துக்குரிய ஒரு நிலை. இதை பற்றி அல்லாஹ் மிக கடுமையாக நாளை மறுமையிலே கேட்பான். உன்னுடைய பொறுப்பில் இருந்த குடும்பத்தை நீ ஏன் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்ற போது அதற்கு பதில் சொல்லுகின்ற ஒரு தேவை இந்த ஆண்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து, ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கும் இதே பொறுப்பு இருக்கிறது, தாய்மார்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகள் இந்த தவறுகள் எல்லாம் பெரிய தவறுகள் கிடையாது, மிக வளமையாக நடக்கின்ற சில நிகழ்வுகளை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோஷம் உள்ள தந்தைமார்களாக பெற்றோர்களாக நடந்து கொண்டார்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவதற்கு அனுமதி கேட்டார். உங்களோட வீட்டை வரணும்னா எனக்கு அனுமதி கிடைக்குமான்னு கேட்கிறார். அனுமதி கேட்டுனா போகணும் ஒரு நாள் ரவுட். அப்போது வீட்டுக்கு அனுமதி கிடைக்கிறது, அவர்கள் வருகின்றார்கள். அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உரத்த சத்தமிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சண்டை பிடித்து வாக்குவாதப்பட்டுக் கொண்டிருப்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு விடுகிறார்கள். மூணாவது பிரச்சனை, மூணாவது சண்டை. சரிதானே? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்த மூணாவது சண்டை. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நீ சத்தத்தை உயர்த்துகிறாயா, அதை நான் காண்கிறேனே என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடிப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி பிடிச்சிட்டார், ஆளை இப்படி பிடிச்சிட்டார். பிடிச்ச நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவே வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விலக்குகிறார். உண்மையா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கோபப்பட்டது யாருக்காக? ரசூலுல்லாஹ்வுக்காக. ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து காய்ச்சிட்டா, ரசூலுல்லாஹ்வோட குரலை விட சத்தமா ஆயிஷா கதைத்து விட்டார் என்பதற்காகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கோபப்பட்டு வராங்க. இங்க விலக்கினது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மனைவி அடிக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்க, அவங்க உடனடியாக வன்முறையான தீர்வுகளை ஒரு நாளும் குடும்பத்துக்குள்ள வைக்கல. வன்முறையை தீர்வா சொல்லவே இல்லை ரசூலுல்லாஹ். ஒரு நாள் உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவிலே பூந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விலக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விலக்கி விடுகின்றார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எதுவும் பேசல.
கோவப்பட்டு கட்டும் கோவத்தோட ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க, இதுக்கு பிறகு அடிக்கிற சரியில்லை, உடனே வெளியேறி சென்று விடுகின்றார்கள். வெளியேறி சென்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த குறும்ப பாருங்க. அவர் ஒரு இறை தூதர் தான், ஆனாலும் தன் மனைவிமாரோட எவ்வளவு நெருக்கமான உறவை வைத்திருந்தார் என்பதை நாங்கள் இதுல பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வெளியே போக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்துல போய் சொல்றாங்க, பாத்தியா உன்னை எப்படி காப்பாத்தினேன் என்று கேட்டாங்க. இப்படிதான் கேட்டாங்க. அப்படியே வருது ஹதீஸ்ல, நீங்க பார்க்கலாம். பாத்தியா உன்னை நான் எப்படி காப்பாத்தினேன், அடிக்காம நான் தான் காப்பாத்தினேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட சண்டை பிடிச்சு கொண்டு இந்த மனைவி தனக்கு எதிராக தான் ஏசி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தன்னோடு வாக்குவாதப்பட்டு கொண்ட இந்த மனைவி இடத்திலே போய் இப்படி சுவாரஸ்யமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்றார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோவிச்சிட்டு போனவரு பல நாட்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க வரவே இல்லை. அவ்வளவு கோபம் அவருக்கு ரசூலுல்லாஹோட வாக்குவாதம். ஆனா ரசூலுல்லாஹ் கோபப்படவில்லை. அவர் என்ன சொல்றாரு, உன்னை எப்படி காப்பாத்தின பாத்தியா வாப்பாட்டு அடிக்காம என்று அவரோட போய் ஜோக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரவே இல்லை. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு தானே, மகளோட இப்படி ஏசிதான் நான் அடிக்க போனேன், ரசூலுல்லாஹ் விளக்கினேன். எனவே ஒரு கொஞ்ச நாள் மகள் ரவுட்ட வரவே இல்லை. பாருங்க சஹாபாக்களோட வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். இப்போது கொஞ்ச நாளைக்கு பிறகு மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். அந்த நேரத்திலே ரெண்டு பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நெருக்கமாக இருந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோவமெல்லாம் போய் வந்து சொல்றாங்க, அன்றைக்கு சண்டை உடிக்கையும் என்னதானே சேர்த்த நீங்க, இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, என்ன சேர்த்துக் கொள்ளுங்க என்று சொல்றாங்க. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க வாங்க உங்களை சேர்க்காமையா வாங்க என்று சொல்லி அவரையும் சேர்த்து மூன்று பேரும் பேசிக் கொண்டிருந்ததாக அந்த வரலாற்று சம்பவத்திலே பதிவாயிருக்கிறது. அபூதாவுதிலே இந்த செய்தி பதிவான ஒரு சஹீஹான ஹதீஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இங்கே ஒரு தந்தையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை தான் நான் இங்கு சொல்லுகிறேன். தன்னுடைய மகள் ஒரு சின்ன தவறும் செய்யக்கூடாது, தன்னுடைய மகள் கணவனுடைய உரிமைகளை மீறி நடக்கக்கூடாது, மற்ற மனிதர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் எடுத்த அந்த சிரத்தையை தான் நாங்கள் இங்கு பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த சம்பவத்திலே இப்ப பாருங்க, எங்க வாப்பா வருவார் எனக்கு ஏசுவார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது எதை காட்டுதுன்னா, இப்படியான எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அந்த மகள் கண்டும் காணாம இருக்கல. பிள்ளைகளோட விஷயத்துல அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகள் தவறு செய்தால் வயதானவர்களாக, அதாவது வயதுக்கு வந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை நாங்கள் கட்டாயம் சுட்டி காட்ட வேண்டும். நீங்க செய்யற தவறு மகள், நீங்க செய்யற தவறு மகன், இப்படி செய்யக்கூடாது, இது பிள்ளை, இது ஹராம், இது கூடாது என்று அவர்களை வழி நடத்துகின்ற பொறுப்பு நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு பெரிய பாடத்தை, குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான ஒரு பெரிய பாடத்தை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு கற்றுத் தருகின்றார்கள். எனவே ரோஷமுள்ள தந்தைமார்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள், புகாரிலே வரக்கூடிய செய்தி, இது பிரபலமான ஒரு சம்பவம் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு சோடி செருப்ப தர்மம் செஞ்சாலும், சில இடங்களில் செருப்பென்றே வந்திருக்குது, சில ரிவாயத்துல ஒரு சோடி பொருள் என்று வந்திருக்கு, அந்த செருப்பை தான் குறிக்கிறது என்று பல ஹதீஸ் கலை அறிஞர்கள், ஒரு அற்பமான சாமான், ஒரு செருப்பு சோடி, ஒரு பாட்டா சோடி என்பது ஒரு அற்பமான ஒரு பொருள், அதனை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் சதகா செய்தால் அவர் சொர்க்கத்தின் வாசல்களில் இருந்து அல்லாஹ்வின் அடியாரே இது பெரிய நன்மை செஞ்சுக்கிறீங்க, இதுக்குள்ளால நீங்க நுழையுங்கள் என்று அழைக்கப்படுவார். தொழுகையாளியாக இருந்தவர் தொழுகையின் வாசலினூட அழைக்கப்படுவார். ஜகாத்து கொடுத்தவர் ஜகாத்தினுடைய வாசல், ஜிஹாது செஞ்சவர் ஜிஹாதினுடைய வாயிலால, நோன்பு பிடித்தவர்கள் ரையான் என்ற வாசலினால், தர்மம் செய்தவர்கள் சதகாவினுடைய வாயிலால் அழைக்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரண ஒரு சோடி செருப்ப நீங்க சதகா கொடுத்திருந்தாலும் அதற்காக சொர்க்கத்திலே தனியான வாயிலால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். இந்த ரமலான் மாதம் சதகாவினுடைய மாதம், முடியுமான வரைக்கும் எங்களுடைய தான தர்மங்களை, ரகசியமான தான தர்மங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். பகிரங்கமாக கொடுக்கின்ற தான தர்மங்களை குறைத்து, யாருக்கும் தெரியப்படா, மனைவிக்கும் தெரியப்படா, பிள்ளைக்கும் தெரியப்படா, யாருக்கும் தெரியப்படா, நம்ம கொடுக்கிற சதக்கா யாருக்கும் தெரியாமல் கொடுக்கின்ற சதக்கா தான் ஆக சிறந்த சதக்கா. மிக ரகசியமாக சதக்காக்களை கொடுத்து விட வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானிலே கொடுக்க வேண்டும். இப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இந்த வாசல்கள் அனைத்திலும் ஒரு ஆளை அழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர் எந்த வாயிலால போவார்? எல்லா வாயிலாலையும் அவர் விரும்பின வாயிலால போகலுமா? சதக்கா கொடுத்தவர் சதக்கா வாயிலால போவார், நோன்பு பிடிச்சவர் ரையானால போவார், தொழுதவர் தொழுகையின் வாயிலால போவார். இது எல்லாத்தையும் செய்த ஒருவர் இருந்தால், அப்படி யாருக்காவது ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு அவர் எந்த வாயிலால் போவார்? அவர் விரும்பிய வாயிலால் நுழைய முடியுமா என்று கேட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், அவர் எல்லா வாயிலாலையும் நுழையலாம், அவர் விரும்பின எந்த வாயிலாலையும் போகலாம்.
அப்படி அழைக்கப்படுபவர்களில் ஒருவராக இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்ன சாட்சியம் தான் இந்த ஹதீஸ். புகாரியிலே வரக்கூடிய செய்தி. எல்லாம் இதுல சொல்லப்பட்ட எல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. சதகா அவங்கள்ட்ட இருக்கு, தொழுகை, நோன்பு எல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. எனவே நீங்க விரும்பிய வாயிலால சொர்க்கத்தில் நுழைகின்ற மனிதர்களில் ஒருவர். எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீ விரும்பின வாயிலால நுழையலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்கிறார்கள் என்றால் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு சம்பவம் தான் சூரத்துல் ஜும்ஆ இறக்கப்பட்டதற்கான சபபுன் நுசூல். சூரத்துல் ஜும்மாவுடைய தினத்துல நாங்க தொழுகையில் ஓதுவோமே அந்த சூராட பிற்பகுதியில வரும், நபியே உங்களை மிம்பர்ல நிக்க வச்சு போட அவங்க வியாபாரம் செய்ய ஓடிட்டாங்க. அப்படித்தான் வருது அந்த வசனத்துல நாங்க ஓதுற வசனம். அதுல வருது எப்படின்னா, நபியே நீங்க மிம்பர்ல நிக்கச்சே உங்களோட சமூகம் பிசினஸ் அக்கௌண்டோட பிசினஸ் செய்ய ஓடிட்டாங்க. என்ன அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், உங்க பிசினஸ் செய்யணுமா தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு போய் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஜும்மாவுக்கு பிறகு நீங்க பிசினஸ் செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலாவே சொல்றான். ஆனா அல்லாஹ்வுடைய திக்ருக்காக விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்து போட்டு நீங்க பிசினஸ் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா கடும் தொனியிலே அந்த சூரத்துல் ஜும்மாவினுடைய இறுதி வசனங்களிலே அல்லாஹ் தஆலா பேசிட்டு போறதை நீங்க பார்க்கலாம். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை'. பிசினஸை விட்டு போட்டு அல்லாஹ்வுடைய திக்ருக்கு விரைந்து வாங்க. தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இது உங்களுக்கு மிக சிறந்தது. இது உங்களுக்கு மிக சிறந்தது. இப்ப நாம எல்லாரும் இடத்து ஏன் வந்து கொண்டிருக்கோம்? எல்லாருக்கும் ஒரு பிசினஸ், எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ருக்காக தான் இடத்து வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய சிந்தனை கிடைக்கும் என்பதற்காக அப்படி வருவதுதான் சிறந்தது. பஸ்ஸோ இலா திக்ரில்லா வதருல் பை'. ஜும்மாவுக்கு ஸ்பெஷலா சொல்லப்பட்டது. பொதுவாக அல்லாஹ்வுடைய திக்ரை நாடி செல்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுக்கு அறிவு இருந்தா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்ட்ட இருக்கிறது தான் சிறந்தது. நீங்க தேடுறது சிறந்தது இல்லை, அல்லாஹ்ட்ட இருக்கிறது தான் சிறந்தது. ஒரு அறிவு இருந்தா சிந்திச்சு பாருங்க. அப்படிதான் சொன்னாங்க, இன் குன்தும் தஅலமூன். உங்களுக்கு அறிவு இருக்கா சிந்திச்சு பாருங்க. ஜும்மா சிறந்ததா, பிசினஸ் சிறந்ததா? அல்லாஹ்வுடைய திக்ர் சிறந்ததா, பிசினஸ் சிறந்ததா? நீங்க முடிவெடுங்க. அறிவு இருந்தான் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனம் ஏன் இறங்கிட்டுன்னு சொன்னால், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெரிய வியாபார குழு ஒன்று வந்துட்டு, அரபு வியாபார கோஷ்டி ஒன்று வந்துட்டு மதீனாவுல வந்த உடனே இவங்க எல்லாரும் பிசினஸ் பார்ட்டி தான், நிறைய பேர் அங்க இருந்தாங்க. 12 பேரை தவிர மத்த அவ்வளவு பேரும் பள்ளியோட எழுப்பிட்டு பிசினஸ் பார்க்க போய்தாங்க. 12 பேர் தான் இருந்த சஹாபாக்கள். வெறும் 12, எல்லாரும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோட கூட இருந்தாங்க. ஜும்மா நடந்துட்டு 12 பேரை தவிர மத்த அவ்வளவு பேரும் இந்த பிசினஸ், சிலாக்கள் பிசினஸ் செய்ய போனேன், சிலாக்கள் அதை பார்க்க போனோம். நம்ம சமூகத்தில் அப்படித்தானே விஷயம் நடந்தா பார்க்க போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்ன இருந்தாலும் பார்க்க போனோம். சூறாவளி அடிக்க, சுனாமி அடிக்க போதுனா கடற்கரையை பார்க்க போற பழக்கமே சரிதானே? அப்படி ஒரு பழக்கம் தான் அதை மனிதர் எல்லாத்தையும் இருந்திருக்கு. அப்ப பிசினஸ் குரூப் ஒன்று வந்திருக்கணும்னு டக்கண்டு அதை பார்க்கறதுக்காக வந்து எல்லாருமே போன சந்தர்ப்பத்தில் 12 பேர் தான் அப்படி போகவில்லை. அதுல ஒரு ஆள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அவருக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அவர்கள் முதலாவது ஓடிக்கணும். அவர் தான் பெரிய பிசினஸ் மேன், அவருக்கு தான் அதுல நிறைய தொடர்பு இருந்தது. ஆனால் அவர் அசையவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மிம்பரிலே அவர் நிற்கின்ற போது, நாங்கள் பிசினஸுக்காக போறையான்னு சொல்லிட்டு அவடத்தை அவர்கள் நின்றார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை இறக்கி எச்சரித்தார் இந்த சமுதாயத்தை. பிறகு நிறைய சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. தங்களோட செயலுக்காக வேண்டி வருந்தி மன்னிப்பு கேட்டாங்க. இந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கு பிறகு தங்களை பத்தி ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிட்டு அப்படி என்றே கவலைப்பட்ட சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்போதும் மார்க்கத்தை தான் முதன்மைப்படுத்தினார். பிசினஸ் எல்லாம் அங்காய், முதலாவது மார்க்கம், அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயம் என்ற இந்த ஒரு உறுதிப்பாடு அவர்களிடத்தில் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரிதான் உம்மு ஸஅத் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபூதாவுதிலே வருகிறது. இவர்கள் இந்த அளவுக்கு இந்த மார்க்க விஷயத்தில் ரோஷம் உள்ளவர்களாக இருந்தார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நான் ஏற்கனவே அவரை பற்றி ஒரு சம்பவம் சொன்னேன், அந்த வாள் சம்பவம் ஒன்று அன்றைக்கு முதல் என்று சொன்னேன். என் வாளுக்குள்ள நீ வந்திருந்தா உன்னை வட்டி தான் இருப்பேன் என்று சொன்ன அந்த சம்பவத்தை நான் சொன்னேன். அந்த மகன் வந்து இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள்? சத்தியம் செய்தார்கள். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவருக்கு என்னுடைய சொத்திலிருந்து வாரிசு சொத்து கிடைக்கவே கிடைக்காது என்று மிக தெளிவாக அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள். அதனுடைய பிள்ளையே கிடையாது என்று அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள். பிறகு இஸ்லாத்தையும் அவர்கள் ஏற்றிருக்கவில்லை. பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்திலே அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துர் ரஹ்மானை இஸ்லாத்தை தழுவிய போது அவருக்குரிய பங்கை கொடுக்குமாறு அல்லாஹ்
கட்டளையிட்டு குர்ஆனிலே வசனத்தை இறக்கி அவங்க இஸ்லாத்தை ஏற்று அவங்களோட வாசித்தத்துக்கு நீங்க கொடுங்க, நீங்க சத்தியம் செஞ்சதுக்காக கொடுக்காம போடுவான், அந்த சத்தியம் பிரச்சனை இல்லை என்று அல்லாஹ்வே வசனத்தை இறக்கி அவர்களுக்கு சொத்துரிமை கொடுக்குமான்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல மறுத்த போது இஸ்லாம் தான் எனக்கு பெருசு, பிள்ளை இல்லை, எனவே நான் என்னுடைய சொத்துரிமை உனக்கு தரமாட்டேன் சத்தியம் செய்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு பிரபலமான சம்பவம், இதுவும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். நன்மைகளில் முந்திக் கொண்டவர்களில் ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்போதும் இருந்தார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் இன்னைக்கு நோன்பு நோட்டு இருப்பவர்? அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் தான் என்று சொன்னார். யார் என்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர்? அவர் எழுப்பி நான் தான் என்று சொன்னார். யார் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தவர்? அவர் எழுப்பி நான் தான் என்று சொன்னார். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாற்றை இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து விடுகிறதோ அவர் சொர்க்கத்துல நுழைகிறதுக்கு எந்த தடையும் இல்லை என்று சொன்னார். இந்த மூணும் என்னன்னு பாருங்க, சமூக விவகாரம், ஏழைகளின் பசியை உணர்வதற்கான நோன்பு, ஏழைகளுக்கு உணவளிப்பது, நோயாளிகளை போய் தரிசிக்கிறது, ஜனாசாவை பின்தொடர்றது, இந்த எல்லா செயற்பாடுகளையும் யார் செய்திருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொன்ன நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அண்டே அவ்வளவு அமலையும் செஞ்ச ஒரு ஆளா இருந்தார். அப்ப இது ரெண்டாம் அண்டைக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இல்லை. வளமையா அவர் அப்படித்தான் இருந்தார். வளமையாக நோயாளிகளை தரிசிப்பார், ஜனாசாண்ட விட மாட்டார், மிஸ் பண்ணாம போய் கலந்து கொள்வார், ஏழை எளியவர்களுக்கு போய் உதவுவார், அடிக்கடி நோன்பு நோட்பார். இதனால் அவருக்கு அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அன்றைய தினமும் அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இப்போது நோன்பு நோட்டு இருக்கிறோம், ஒன்று சரி. இரண்டாவது, நாங்கள் இன்னைக்கு முடிந்தால் ஒரு நோயாளியை தரிசிக்கலாம், முடிந்தால் ஒரு ஜனாசாவுடைய செய்தி வந்தால் அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளலாம், முடிந்தால் இன்னைக்கு ஒரு ஏழை குடும்பத்துக்கு இஃப்தாருக்கு உதவி செய்யலாம் அல்லது சஹருக்கு உதவி செய்யலாம். செய்தால் நாங்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எந்த தடையும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வாக்கு, முஸ்லிமிலே பதிவான ஒரு ஹதீஸ். எனவே நாங்கள் எப்போதும் சுயநலமிகளாக வாழுகின்ற வாழ்க்கையை தவிர்த்து சமூக உணர்வோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எங்களுக்கு சொல்லுவோம். நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்வதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்போதும் போட்டி போட்டுக் கொள்கின்ற ஒருவர் தான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அஹ்மதிலே பதிவான சம்பவம். நான் ஏற்கனவே பல சம்பவங்களை சொல்லிவிட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நடந்த போட்டிகள் தனியே தொகுக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் எப்படி நன்மைகள்ல போட்டி போட்டுக் கொண்டாங்க என்று சொல்லி கடந்த ஜும்மாவிலே நான் அதை பற்றி பேசியிருக்கேன். அதுக்கு பிறகும் நான் சொன்னேன். அதுல இன்னும் ஒரு சம்பவம் தான் இது. அதுல இன்னும் ஒரு சம்பவம் தான் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக் கொண்ட ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், பள்ளியிலே ஒரு மனிதர் நின்று தொழுது கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய ஓதுதலை நின்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவரை யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முற்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்ஆன் இறக்கப்பட்டவாறு இனிமையாக ஓதுவது யாருக்கு விருப்பமோ இந்த இப்னு உம்மி அப்த் அவருடைய ஓதலை நீங்கள் கேளுங்கள். அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சிறப்பு பேர் தான் இப்னு உம்மி அப்த், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அழகான கிராத், ஓதினா அருமையாக இருக்கு, கட்டுக்கொண்டே இருக்கலாம். எப்படி இருக்கும் என்றதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஓமை என்று சொல்றாங்க. எப்படி இருக்கும் என்றார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஓதி காட்டுவாரே குர்ஆன் இறங்குகின்ற போது, அப்படி ஃப்ரெஷ்ஷா யாருக்கு குர்ஆனை கேட்க விருப்பமோ, ரோவா அப்படியே கேட்கறதுக்கு யாரு விருப்பமோ அவங்க இப்னு மஸ்ஊத் கிராத்தை கேளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னார் என்ன செய்யணும்? மனுஷனை பாராட்டணும், மனிதர்களை அவங்களோட திறமைகளை பாராட்டணும், அங்கீகரிக்கணும். அது மனித பண்பு. இந்த சமூகத்துல குறைஞ்சிட்டு போற ஒரு பண்பு. பாராட்டுறது எப்படி இருக்கணும்? தனி மனித புகழ்ச்சியா இருக்கக்கூடாது, விஷயத்தை பாராட்டணும். அவர்களுக்கு இன்னும் அந்த திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் பாராட்ட வேண்டும். அந்த வகையில தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைத்தார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டை காலையில போகணும், அவங்கள விஷ் பண்ணணும். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களே, உங்களை கிராத் நானும் கேட்க விரும்புறேன், உங்களை கிராத்தின்னு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையிலே அவர்கள் போறார்கள். போற வழியில அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாராங்க. கேட்கிறாங்க, எங்க போயிட்டு வாரீங்க? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விஷ் பண்ணிட்டு வாங்க, வாழ்த்து சொல்லிட்டு வாங்க. அப்ப மீண்டும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒரு விஷயத்திலுமே எங்களை முந்த விட மாட்டீங்க, ஒரு விஷயத்திலுமே எங்களை முந்த விட மாட்டீங்க, நீங்களே எல்லாம் நன்மையாளி கொள்வீங்க என்று அவரோடு சொல்லிவிட்டு போனதாக அஹ்மதிலே பதிவான ஒரு செய்தி பதிவாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், இங்கு மூன்று முக்கியமான படிப்பினைகள் இருக்கிறது. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகின்றார். கிராத்தை கேட்டு போட்டு போயிருக்கலாம். ஆனா என்ன சொன்னாங்க? ஃப்ரெஷ்ஷா யாரு கிராத்தை கேட்க விரும்புறீங்களோ இவர கிராத்தை கேளுங்க, இப்னு உம்மி அப்துல் கிராத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, சஹாபாக்கள் சரியனோடு போயிருக்கலாம், போகல. அடுத்த நாள் காலையில அவர் வீடு தேடி போய் அவரை விஷ் பண்றாங்க. நல்ல பழக்கங்கள் பாருங்க, எப்படியான ஒரு கல்ச்சர், நல்ல ஒரு கலாச்சாரம் அவரிடத்தில் இருந்து. நல்ல விஷயம் ஒன்று நடந்தால் தனி மனித புகழ்ச்சி அல்ல, போய் பாராட்டினார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி உங்களை சொன்னார்கள், மாஷா அல்லாஹ்
நல்ல நீங்க தொடர்ந்து செய்யணும் இந்த மார்க்கத்துக்கு இந்த பணி இப்படி சொல்றது இந்த மனிதர்களுக்கு பெருமை ஏற்படுத்துறதுக்காக இல்ல, அவங்களை இன்னும் அதுல நிலைத்திருக்க செய்வதற்காக, அந்த பணிகளை செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி கட்டாயம் சொல்லணும் அது. ஆனா தனி மனித புகழ்ச்சியாக சொல்லக்கூடாது. உங்களை விட்ட ஆள் இல்லை, நீங்க தான் அப்படிப்பட்டால் இப்படிப்பட்டால் அவர்கள பெருமை ஏற்படுத்துற வேலையை செய்யக்கூடாது. பாராட்டுகின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த சம்பவமும் அப்படித்தான் கண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்தி செயற்பட்ட ஒரு சம்பவமாகத்தான் இது காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கொடை வள்ளல்களில் ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார் என்பதற்கு ஏற்கனவே பல சம்பவங்கள் சொன்னோம். மிஸ்தஹன சம்பவம் சொன்னோம், ஹிஜ்ரத்துக்கு அவர் செலவழித்த விடயங்களை பார்த்தோம். அதுல ஒரு சம்பவம் தான் இது. எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட 5000 திர்ஹம் காசு இருந்துச்சு. 5000 வெள்ளி காசு திர்ஹம். அப்ப 5000 காசு அவர்கிட்ட இருந்தது, தங்க காசு. 5000 தங்க காசு அவர்கிட்ட இருந்தது. அந்த அவ்வளவு காசையும் ஒரு மூட்டை முடிச்சுல கட்டி எடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துல தேவைப்படும். அங்க இருந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உதவி செஞ்சாங்க, நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லி. இப்போது அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. மகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் தான் இந்த செய்தியை சொல்றாங்க. இப்படி அவர் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். போற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா விட்டு இருந்தார், அபூ குஹாஃபா. அவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்று இருக்கவில்லை. அவருக்கு கொஞ்சம் கண் பார்வை குறைவு, வயசானார், நல்ல வயசானால் அவர் கொஞ்சம் கண் பார்வை குறைவு. அப்ப அவர் சொன்னார், உங்களோட வாப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு போவார், உங்களை எல்லாம் நெருக்கடியான நிலையில விட்டு போட்டு போவாருனே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பிழையாக பேச ஆரம்பித்தார். உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கல்லு கொஞ்சத்தை புறக்கிட்டு வந்து அதையெல்லாம் கீழே போட்டு ஒரு வளமையா வைக்கிற ஒரு பங்கர் ஒன்று இருந்துச்சு, காசு வைக்கிற ஒரு பங்கர். அந்த பங்கருக்குள்ள கல்லையெல்லாம் போட்டு ஒரு போர்வையால மூடி வைத்து விட்டு கண் தெரியாத அந்த மூத்தாப்பா கூட்டிட்டு வந்து கைகளால் தடவினாங்க. பாருங்க, வச்சுட்டு தான் போய்கிறார் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தியை சொல்லிவிட்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உண்மையிலே எங்களோட ஒரு ரூபாயும் காசு இருக்குது. ஆனால் நான் என்னுடைய தந்தையின் தந்தை தவறாக பேசி விடுவார், சமூகத்துல நாளைக்கு இதை போய் பரப்பிடுவார் என்ற அச்சத்தின் காரணமாக நான் இவ்வாறு ஒரு செயலை செய்துவிட்டு நான் அவருடைய கைகளை கற்களின் மீது தடவி விட்ட இந்த செய்தியை செய்தேன். அதுக்கு பிறகு அபூ குஹாஃபா சொன்னார், அப்படி என்றால் உங்களுடைய தந்தை நல்லதுதான் செய்திருக்கிறார், உங்களை நெருக்கடியில் விட்டு விட்டு போகவில்லை என்று சொன்ன அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, அதிகமாக விருந்தளிக்கக்கூடிய பண்பு இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. யாரெல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க, அவங்கள விருந்துக்கு கூப்பிடுற பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. பொதுவா நாங்க யார விருந்துக்கு கூப்பிடுறேன்? பிரபலங்களை தான் கூப்பிடுவோம். ஊருக்கு ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள் வாராரா, மாஷா அல்லாஹ் அவருக்கு கூப்பிடுறோம், எங்க வீட்டு சாப்பாட்டுக்கு வரோம், நீங்க எங்க வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்டு போட்டுப்போம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வாராரா, ஃபெமிலியில முக்கியமான ஒரு ஆள் வாராரா, ஒரு நல்ல அரசியல்வாதி வாராரா, உடனே நம்ம கூப்பிடுவோம், வாங்க எங்க வீட்டு சும்மா டீ நொடிச்சிட்டு போவாங்க, என்ன கூப்பிடுறமா இல்லையா? இதான் நம்மகிட்ட இருக்கிற பழக்கம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாரை தெரியுமா அதிகமா விருந்துக்கு கூப்பிடுவார்? இவரை எல்லாம் யாரும் கூப்பிட மாட்டார்கள் என்று நினைக்கின்ற மனிதர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்தளிக்கின்ற பழக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இதான் உண்மையான விருந்து. விருந்துகளாக சிறந்த விருந்து இந்த விருந்து தான். அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஓடுகள் எலும்புகள் அனைத்தையும் எடுத்து வந்து மக்கள் என்னை தாக்கினார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது மக்காவில் இருந்தார்கள், இவரை கடுமையா தாக்கி அழித்தான். நான் மயக்கப்பட்டு விழுந்தேன், நானாக மயக்கம் தெளிந்து எழுந்த போது சிவப்பு நிற சிலையை போன்றிருந்தேன். அப்படி உடம்பெல்லாம் சிவத்து பேச்சு, நீளம் பாவிச்சு சுப்பக்குமே அப்படி பேய்த்து என்னுடைய உடம்பு. பிறகு நான் ஜம்சம் கிணற்றுக்கு வந்து என்னுடைய உடலில் படிந்திருந்த ரத்தத்தை எல்லாம் கழுவினேன். ஜம்சம் தண்ணீரை கொஞ்சம் மறந்து ரத்தவார் உடம்புல கழுவினேன் ஜம்சம் நீரால். 30 நாட்கள் தங்கியிருந்தேன், சாப்பாடு இல்லாம், யாருமே என்ன கவனிக்காத நிலை. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்று இரவு இவருக்கு உணவளிக்க எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். அவர்களுடன் நானும் சென்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை திறந்து எங்களுக்காக தாயிஃப் நகரத்திலிருந்து கொண்டு வந்த விலை உயர்ந்த திராட்சை பழங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு எனக்கு சாப்பாடு போட்டார். நான் மக்காவில் சாப்பிட்ட முதலாவது சாப்பாடு அந்த 30 நாள் பசியோட கிடந்து அடிப்பட்டு ரத்த வாரோட கிடந்து மயங்கி கிடந்த எனக்கு முதலாவது என்ன ஊட்ட கூட்டிட்டு போய் விருந்தளித்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று அவர்கள் சொல்லுகின்ற இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம், அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், அவர் அறிவிக்கின்றார், திண்ணை தோழர்கள் எல்லாம் கடும் கஷ்டத்தில் இருந்தாங்க. மக்காவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாச்சு, சாப்பிடணும், கடும் பசி பட்டினி, யாராவது ஏதாவது கொடுத்தா தான் சாப்பாடு. ரசூலுல்லாஹ்வுக்கும் மதீனா வாசிகளை வலியுறுத்தி வற்புறுத்தி சொல்றதுக்கு கஷ்டம், நீங்க சாப்பாடு கொடுங்க, அவங்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க சிலர். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்றால், உங்களோட வீட்டுல 2 பேருக்குரிய சாப்பாடு இருந்தா 3ஆவது அவரை அதை கூட்டிட்டு போகும்.
3 பேர் சாப்பாடிக்கிறார்கள், 4வது அளவு கூட்டிட்டு போங்க. 4 பேர் சாப்பாடிக்கிறார்கள், 5வது அளவு கூட்டிட்டு போங்க. உங்களோட சாப்பாடை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு அளவு கொடுங்க, இப்படி கொடுங்க விருந்ததான் சொன்னாங்க. என்ன கஷ்டம் எல்லாரும். அப்படி சொன்ன நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு நாள் வந்து சொன்னார்கள், 3 பேரை எங்களை வீட்டு வாங்க என்று கூப்பிட்டாங்க. 3 பேர் எங்க வீட்டுக்கு வாங்க என்று கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க விருந்தாளிகளை அனுப்பிவிட்டு ரசூலுல்லாஹ்வோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அங்க சாப்பாடெல்லாம் அப்படி விருந்தாளிகள் அப்படி இருக்கிறாங்க. இப்ப மனைவிக்கு ஏசி போட்டாங்க, உன்னை சொல்லிட்டுலா போனேனா, சாப்பாடை கொடுக்க சொல்லிட்டுலவா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார்கள். அறிவிலேயே ஏசி போட்டாங்க. அறிவிலேயே மூக்கறுபட்டு செத்து போவாய், ஏன் இப்படி ஒரு வேலையை செய்தாய், விருந்தாளிகளை காக்க வைத்து விட்டாய், நான் சொல்லிட்டல்வா போன விருந்து கொடுக்க சொல்லி என்ன மக்களாக கோவப்பட்டு பேசிட்டாங்க. அப்ப மனைவி சொன்ன, நான் என்ன செய்ய, நான் கூப்பிட்டேன் உங்களோட விருந்தாளிகளை, அவங்க சாப்பிட வரல, நீங்க இந்த அமைப்பு உங்களோட சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வரும் வரை காத்து கொண்டிருந்து விட்டார்கள் சொன்னாங்க. அபூபக்கர் சாப்பிடாம போனதுக்கு பின்னால் ஒரு நியாயம் இருந்து, சாப்பாடு போதா, கூட்ட இருந்த சாப்பாடு ரசூலுல்லாஹ் என்ன சொன்ன, 3 பேருக்கு சாப்பாடு, 4வது ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க என்ன சொன்ன, இவர் 3 பேரை கூட்டிட்டு வந்துட்டார். அப்படித்தானே இவர் நன்மை செய்யற, 3 பேரை கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்த மனைவிக்கும் சங்கடம், அவ சாப்பாடு வச்சு இவங்க சாப்பிடுறாங்க, இல்ல அவர் வரட்டுமே, நான் இல்லையே வீட்டுக்காரால் இல்ல நாம எப்படி சாப்பிடுறேன், அவங்க இருந்துதான். இப்ப ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வந்துட்டார். நான் வந்தா இங்க ஏற்கனவே 3 பேரும் சாப்பிட இல்லை, இவங்களும் சாப்பிட கூப்பிடுறாங்க. இப்படியான ஒரு நிறுத்ததியான நிலையிலே இருந்தார்கள். இப்பொழுதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லோரையும் சாப்பிட அழைக்கின்றார்கள், எல்லோரும் சாப்பிடுகின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை அந்த இடத்திலே நிகழ்த்துகின்றான். அந்த சாப்பாடு குறையவே இல்லை. அந்த சாப்பாடு குறையவே இல்லை. புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி, இது கட்டுக்கதை கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்கின்ற சில அற்புதங்களில் இதுவும் ஒரு அற்புதமாக இருக்கிறது. கண் குளிர்ச்சியின் மேல் ஆணையாக சொல்கிறேன், இதற்கு காரணம் எனக்கு தெரியாது, ஆனால் முன்பு இருந்ததை விட 3 மடங்கு உணவு இப்போது இருக்கிறது என்று மனைவி சொன்னார். நான் ஆக்கின சாப்பாடை விட 3 மடங்கு இப்ப என்று அவர்கள் சொன்னார்கள். அது என்னென்றா, தூய்மைக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற பரிசு. நம்ம நிறைய பேரு தூய்மையாக செயற்படுறத, எனவே எங்களுக்கு பரக்கத் கிடைக்கிற குறை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தூய்மை பாருங்க, நமக்கு சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்லப்பா, வார விருந்தாளி 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் நினைச்சதுல விளைவு அந்த ஊட்ட சாப்பாடு குறையவே இல்லை என்று அவன் மனைவி சொல்றாங்க என்றால், அவங்களும் சாப்பிட்டும் ரசூலுல்லாஹும் சாப்பிட்டும் ஒரு கவலத்தை எடுத்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு போட்டு எல்லாருக்கும் எடுத்துட்டு போனாங்க. பார்சல் எடுத்துட்டு போனோம், உணவு குறையது. அந்த பரக்கத், அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான பரக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் இதுல பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இரக்க குணம் மிக்கவர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒருவராக இருந்தார்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திலே மிகவும் இரக்கமுடையவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே மிகவும் ரோஷம் உள்ளவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று 2 சஹாபாக்களையும் பாராட்டி சொன்ன ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். தன்னை அழிக்க நினைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது இறக்கப்பட்டு மன்னிக்கின்ற உயர்ந்த மனப்பான்மை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படின்னு சொன்னா, பத்ர் யுத்தம் நடந்து கைதிகளை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு இவங்களை என்ன செய்யுது, பத்ர் கைதிகளுடைய விஷயத்துல என்ன முடிவெடுக்கிற என்று சொல்லி டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன செய்வோம், உங்களோட ஆலோசனையை சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, குடு, இவங்களோட சந்ததி, இவங்களோட அவங்களோட சந்ததி யாராவது இஸ்லாத்துக்கு வருவாங்க உயிரோடு இருந்தா, இவங்க எல்லாத்தையும் பரவாயில்லை. சில நேரம் இவங்களும் மனம் மாறி ஹிதாயத் அல்லாஹ் தஆலா நாடலாம் தானே விட்டுருவோம். அந்த இரக்க குணம் அவருடைய எப்போதும் இருந்தது. அதிகமாக அந்த மக்களோடு இரக்கமாக நடந்து கொள்ள. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன சொல்லுங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, இந்த மக்களோட விஷயத்துல என்ன சொல்லு, என்ன தான் ஒரு வெட்டு அப்படிதான் சொன்னாங்க, என்ன தாங்க லர்பன் ஒரு வெட்டு, அதோட முடியும் அது என்று சொன்னார். அவருடைய இயல்பு அப்படி, இவருடைய இயல்பு இப்படியானதாக. இந்த ஒவ்வொருத்தருடைய கேட்ட நேரம் ஒவ்வொருத்தர் வித்தியாசமான ஆலோசனைகளை சொன்னார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அந்த விடயத்தை பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாராட்டை சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அபூபக்கரே, நீங்க இப்ராஹிம் நபியை போன்றவர், யார் என்னை பின்பற்றினாரோ அவர் என்னை சார்ந்தவர், எனக்கு யாராவது மாறு செய்தால் நீயே அவரை மன்னிப்பவராகவும் கருணையாளராகவும் இருக்கிறார் என்று இப்ராஹிம் கூறினார். இன்னும் அபூபக்கரே, நீங்க ஈசாவை போன்றவர், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் போலவர் நீங்க. ஏனென்று சொன்னா, ஈசா அவர்கள் சொன்னார்கள், இறைவா நீயே மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறாய், நீ அவர்களை தண்டித்தால் அவர்களோட அடியார்கள், அவர்களை நீ மன்னித்தால் மிகவும் சிறந்தது என்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அது மாதிரி தானே நீங்கள் சொன்னீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திர குணம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திர குணம் உங்கள்கிட்ட இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டி என்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம்.
எந்த ஒரு மனிதரும் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுல மிக கவனமா இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துல 4 லட்சம் பேர் தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டாங்க. 4 லட்சம் பேர். இப்ப உலகத்துல முஸ்லிம்களோட சனத்தொகை எவ்வளவு? உலக முஸ்லிம்களுடைய சனத்தொகை 170 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உம்மத்துல 4 லட்சம் பேர் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடும் கவலை. உடனே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதை அதிகரிக்கணுமே, நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு இதை நீங்க அதிகரிக்கணுமே என்று உடனடியாகவே சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை இப்படி காட்டினாங்க, ஒரு ஆக்ஷன் ஒன்று காட்டி சொன்னாங்க, இல்ல இவ்வளவு பேரை இன்னும் அதிகரிச்சு தந்துட்டான் அல்லாஹ் தஆலா. எத்தனைன்னு சொல்லல ரசூலுல்லாஹ், எண்ணிக்கை இவ்வளவு பேரை தந்திருக்கிறான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் கேளுங்களேன் யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் பேர் நரகத்துக்கு அனுப்பானாங்க, அவன் சொர்க்கத்துக்கு வரட்டுமே நம்மளோட, இன்னும் கேளுங்களேன். 2, 3, 4 தடவைகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க ரசூலுல்லாஹ் இவ்வளவு பேர் அல்லாஹ் அதிகரிச்சிருக்காங்க, இவ்வளவு பேர் அல்லாஹ் அதிகரிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி 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 போறாங்க. கடைசியா முடியல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புற ஐடியா தானே? 2 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிற அளவுக்கு மிக இரக்க குணம் கொண்டவர்களாக, யாருமே நரகத்துக்கு போக கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்னா, ஒரு பாவம் செய்யற மனிதனை அவசரமாக நரகவாதி என முத்திரை குத்தி விடுகிறோம். இவன் நரகவாதி, ஒரு பாவத்தை வட்டியை கொடுக்குறான், இவன் எங்க சொர்க்கத்துக்கு. நம்ம யார் இந்த தீர்மானத்தை எடுப்பது? நமக்கு ஏன் அவ்வளவு ஒரு வக்கிரம்? அவர்கள் திருந்தட்டும், அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சவங்க அல்லாஹ் தௌபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அவனும் நம்மளோட சொர்க்கத்துக்கு ஒரு, நாமளும் சொர்க்கத்துக்கு போக முடியல. இந்த விரிந்த மனப்பான்மை எங்கள்கிட்ட வர வேண்டும். ஷேல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட போய் ஒரு மனிதர் போய் கேட்டார், தொழுகைக்கு பள்ளிக்கு வராத ஆளுக்கு ஒரு பத்துவா சொல்லணும், நீங்க என்ன செய்யணும்னா, வேற நோக்கம் என்னன்னா அவன் காபிர் என்று சொல்லணும். அப்படிதான் ஹதீஸ்ல வந்து தொழுகை வர்றவன் காபிர் வந்திருக்குதானே அப்படி சொல்லணும் என்ற ஐடியாவில தான் போய் கேட்டார் ஷேல் கஸ்ஸாலி. அவர் லேசான ஒரு பத்துவான்னு சொன்னார், நீ பள்ளிக்கு போகும்போது கூட்டிட்டு போகல, நீ பள்ளிக்கு போகும்போது அவரை கூட்டிட்டு போ, அதான் பத்துவா. தொழாதவருக்குரிய பத்துவா என்ன? நீ பள்ளிக்கு போகும்போது அவரையும் கூட்டிட்டு போ, உனக்கு நன்மை அடைக்கும், அவருக்கு நன்மை என்று சொன்னார். அவருடைய வந்தவர நோக்கம் என்ன இருந்துச்சு? இமாம் அவர்கள் என்ன பத்துவா சொல்லணும் நமக்கு? நீ நல்லவன், நீ சொர்க்கத்திலே பண்ணி தொழ போறியே, மற்றவன் எல்லாம் நரகத்துக்கு போகணும், தொழாதவன் நான் சொல்றேன். ஏன் நமக்கு இப்படி யோசிக்கிற அந்த மனப்பான்மைக்குள்ள அதான் நான் இங்க சொல்லுவான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனப்பான்மை பாருங்க. 4 லட்சம் பேர் போவாங்க, முதலாவது நம்ம என்ன நினைப்போம்? அந்த 4 லட்சத்துல நான் ஒரு ஆள் கட்டிப்போம். ஆனா அவங்க அப்படி யோசிக்க, 4 லட்சம் போதாது இந்த உம்மத்துக்கு, இன்னும் வேணுமே, இன்னும் அதிகமான சொர்க்கத்தை கூட்டிட்டு போகணுமே என்ற அந்த ஒரு விடயம் தான் இருந்தது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்ன நேரம், நான் ஆக்களை சொர்க்கத்துக்கு அதிகமா கூட்டிட்டு போறதால என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று சொல்றாங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் நாடினா அவன் கையால் அள்ளி போடுவான் அவ்வளவு பேர் சொர்க்கத்துல என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் சொன்னது சரிதான், அல்லாஹ் நாடினா அவன் இறக்கத்தால அள்ளி அள்ளி போடுவான் சொர்க்கத்தில் எல்லாரையும் என்று மிக அழகாக கருணையோடு உரையாடிய அந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆனை கேட்டு விலகிய உள்ளம் கொண்டவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் வீட்டின் வெளிப்புறத்திலே ஒரு பள்ளியை கட்டி அதிலே தொழுது கொண்டும் ஓதிக்கொண்டும் இருப்பார்கள். இதனால் இணை வைப்பாளர்களுடைய பெண்கள் அதிகமானவர்கள் அவருடைய ஓதலினால் தாக்கம் அடைந்து குர்ஆனை ஓதுகின்ற போது அவரை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு அழுவார்கள் என்று இந்த புகாரிலே வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நாமளே நான் நோன்பு வந்த நாளைக்கு ஓதுறோம் தான், எத்தனையோ ஜூஸ் ஓதி, இப்ப நம்மளுடைய டாக்கெட் எல்லாம் என்ன, ஒரு உருவா முடியும், 2 உருவா முடியும், 15 நாளைக்கு ஒரு உருவா முடியும். அதல்ல டாக்கெட். என்ன பிரச்சனை? ஓதி முடிஞ்சு என்ன செய்யும்? உள்ளத்துல தாக்கம் இல்லாத ஓதலால என்ன பிரயோசனம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஓதலை பத்தி புகாரில வரக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். அவர்கள் மிகுதியாக அழுபவராக இருந்தார்கள். குர்ஆனை ஓதும் போது அவர்களால் கண்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. இதை பார்த்து அங்க இருக்கிற பக்கத்துல சுற்று வட்டாரத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் அழ தொடங்கிடுவாங்க அவர் அழுறத பார்த்து. அப்படி குர்ஆனை ஓதும் போது அழக்கூடிய ஒருவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அப்படி அழுதார்கள்? சும்மா அழுத வராத மனுஷன் குர்ஆனை விளங்கி அது சொல்ற கருத்துக்களை உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்த விளைவுதான் அந்த அழுகை. வேகமா குர்ஆனை ஓதி முடிக்கிறதுல காட்டுற ஆர்வம் பிள்ளை அதல்ல தேவை. இப்ப தேவை என்ன என்றால் குர்ஆனை விளங்கி ஓதுகிறோமா, குர்ஆன் உள்ளத்துல தாக்கம் செலுத்த. இன்னைக்கு ஒரு சூறா ஓதினாலும் பரவாயில்ல, அந்த சூறாவை கண் விளங்கி ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதா என்பதில் தான் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதைத்தான் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு தொழுகையும் அப்படித்தான் போய் தராவி கியாமுல் லைலுடைய வணக்கங்கள் இமாம்களுடைய டார்கெட் இன்னைக்கு ஓதி முடிக்கும், பிழை இல்லாம ஓதி முடிக்கணும். திக்கினால் நிர்வாகிகளுடைய ஏச்சுகளை கேட்க வேண்டியது, திக்காம ஓதணுங்கிறதுல கவனம். ஸ்பீடா ஓதினா தான் திக்காம ஓதலாம், ஆறுதலா ஓதினா கொஞ்சம் மாறும் வசனங்கள். அப்ப என்ன செய்யணும்? ஸ்பீடா பிடிச்சி ஓதி கொண்டே முடிக்கும். அதாவது ரகாத்துகளை கூட தொழுதால் என்ன நடக்கும்? இன்னும் வேகமா ஓதி முடிக்கும். அப்ப எங்க டார்கெட்டை பிழைச்சு போயிட்டு குர்ஆனை ஏன் கியாமுல் லைல் ஓத சொன்ன அழுது தொழுகிறதுக்காக. ஆனால் தொழுகையின் நோக்கம் மாறி ரகாத்து தான் இப்ப டார்கெட்டா போயிடுச்சு. குஷு தான் டார்கெட், உள்ளட்சம் தான் டார்கெட். டார்கெட் இல்ல
நாங்க வழிமுறையை வச்சுட்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கோம். இன்னைக்கு நாங்க இவ்வளவு தொழுது அவ்வளவு தொழுது இவ்வளவு தொழுது அதெல்லாம் டார்கெட். தொழுகட டார்கெட், ரமலான் டார்கெட், குர்ஆன் டார்கெட், உள்ளட்சம் வரும். ஒரே வசனத்தை தான் திருப்பி திருப்பி ஓதி பல சஹாபாக்கள் தொழுதாங்க. ஒரே வசனத்திலே ஒரு தொழுகையை முடிச்சிருக்கிறாங்க. ஹதீஸ்ல இருக்கு நேரடியான ஹதீஸ். ஒரு வசனம் தான், அந்த ஒட்டுமொத்த வசனத்துல ஒரு கியாமுல் லைல முடித்தார். அதையே திருப்பி திருப்பி ஓதுவாங்க. ஒரு சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆன் முழுக்க பாடம், நான் குல் வல்லாஹு அஹத் தவிர வேறு எதையும் ஓதி தொழுவிக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதையே நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அந்த சூறாவால அவருக்கு தாக்கம் நீங்க, அவர் ஓதினா அவருக்கு அழுக வருது, அவரோட தொழுகை உயிரோட்டமாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அதையே ஓதி தொழுவீங்க. டார்கெட் அதுதான், தொழுகட டார்கெட் குர்ஆன். குர்ஆன்ல இருந்து தாக்கம் அடையுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் தொழுவார். இன்னைக்கு நாங்க டார்கெட்டை விட்டு போட்டு ரக்காத்துக்கள்லையும் அந்த ஓதல்ற ஸ்பீட்லையும் அதுலையும் நாங்க கவனம் செலுத்திட்டோம். அதான் அழகா ஓதி ஆறுதலா கருத்தை விளங்கி ஓதணும். சில இமாம்களை உண்மையா நாங்க பாருங்க, முக்கியமான சொர்க்கத்துடைய வசனங்கள், நரகத்தினுடைய வசனங்கள், ஈமானுடைய வசனங்கள், மறுமையினுடைய வசனங்கள் வருகின்ற போது நிறுத்தி எங்களையும் சிந்திக்க வைக்கின்ற இமாம்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டும். உண்மையில் அப்படித்தான் தொழுவிக்க வேண்டும். தொழுவிக்கிற இமாமுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பு. சில பள்ளி வாயில்களிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகையினுடைய இலக்கு மாறி போய் வேறொரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் எந்த ஒரு ஹதீஸ்லயுமே சொல்லல குர்ஆன் 30 ஜுஸ் ரமலான்ல ஓதி முடிங்க, ஒரு ஹதீஸ் காட்டுங்க 7 மணி. எந்த ஒரு நபிமொழியும் கிடையாது. சஹீஹான எந்த ஒரு ஆதாரம், ஒரு ரிவாயத்து கூட ஒரு ஹதீஸ் கிடையாது, ஒரு சிங்கிள் ஹதீஸ் கிடையாது. ரமலானிலே குர்ஆனை முழுமையாக ஓதி தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் எங்குமே கிடையாது. ஆனால் தொழுகையிலே உயிரோட்டமாக தொழ வேண்டும், அழுது தொழ வேண்டும் என்கின்ற 100 ஹதீஸ்களை உங்களுக்கு ஆதாரமாக காட்ட முடியும். எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கு. எனவே நாங்கள் டார்கெட்டை விட்டு வேற எங்கோ சென்று கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படித்தான் தொழுவார். நான் ஏற்கனவே சொன்ன அந்த சம்பவம் அதற்கு ஆதாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருவாயிலே என்னுடைய தோழர் அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்று சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன முறைப்பாடு செஞ்சாங்க? என்னுடைய தந்தையா, அவர் தொழுதால் தொழுவிக்கிற சத்தம் கேட்காது, அழுகின்ற சத்தம் தான் கேட்கும் என்றுதான் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி ஏராளமான பண்புகளை கொண்ட ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். எனவே தொடர்ந்து அவரை பற்றி பேசலாமானால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைய தினம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாற்றை ஆரம்பிக்கின்றோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இன்னும் ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் நாளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்து விட்டு இன்ஷா அல்லாஹ் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு நாளை ஆரம்பமாகும். வல்ல அல்லாஹ் தஆலா பேசிய விடயங்களை பேசிய நானும் செவிமடுத்துக் கொண்டிருந்த நீங்களும் உங்களுடைய குடும்பத்தவர்களும் இத மாதிரி நல்ல ரோஷமுள்ள பெற்றோர்களாக, நல்ல மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற மனிதர்களாக, குர்ஆனினால் தாக்கமடைகின்ற அழுகின்ற மனிதர்களாக, இளகிய உள்ளம் கொண்டவர்களாக, சதகாவிலே, தான தர்மங்களிலே, சமூக விவகாரங்களிலே அக்கறை கொண்ட மனிதர்களாக நாங்களும் மாற வேண்டும். அதற்குத்தான் ரமலான் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு பயிற்சிக்காக வருகிறது. பொருத்தமான ஒரு ஆளுமையை தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.